மனிதன் மனிதனால் கேவலப்படுத்தக்கூடாது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனால் கேவலப்படுத்தக்கூடாது. அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி. மனிதன் இன்னொரு மனிதனை அடிமையாக்க கூடாது என்பது இஸ்லாம் சொல்லுகின்ற தத்துவங்கள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் இஸ்லாத்தில் இல்லை என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஆனால் இன்றைய நாடுகளிலே, இன்றைய நாடு அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்தியாவிலே மனிதன் மனிதனை தின்னுகிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால் மனித அபிமானமே இல்லை. தாழ்ந்தவனின் மீது தன்னுடைய சிறுநீரை முகத்தில் அடிக்கிறான். தாழ்ந்தவனுடைய வாயிலே தன் மலத்தை எடுத்து வைக்கிறான். இது மனிதனுடைய மனித அபிமானங்கள் அல்ல, மனித நேயமும் அல்ல என்பதை நாம் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்கிலே என்ன சொன்னார்கள்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கேவலப்படுத்துவது ஹராம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்துவது ஹராம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று பேசுவது கூட ஹராம். பெருமானார் இப்படி கூட சொல்லுவார்கள், ஒரு காபிரை பார்த்து நீங்கள் காபிர் என்று கூட சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனித தத்துவங்களிலே உயர்ந்த தத்துவத்தில் உண்டானதுதான் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தின் உயர்ந்த தத்துவத்தை கற்றுக் கொடுத்து போனார்கள். ஆனால் இன்றைய நாடுகளிலே, இந்தியாவிலே மிகவும் மோசமாக பிற்படுத்தப்பட்டவர்களை நடத்துகின்ற நடைமுறைகளை நாம் பார்த்துகின்ற நேரத்திலே மிகவும் கேவலமாக பிற்படுத்தப்பட்டவர்களை, இழைத்தவர்களை, எளியவர்களை மிதிக்கின்ற சமுதாயமாக இன்றைய சமுதாயங்கள், ஆட்சியாளர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சிக்காக வேண்டி இழைத்தவர்களை மிதித்து ஆட்சிக்கு வரக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் பொழுது பெருமானாரோடு சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் யார்? பெருமானாரோடு சுற்றி இருந்தவர்கள் அஸ்ஹாபு சுப்பாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய பெருமானாருடைய திண்ணை தோழர்கள் எல்லாம் யார்? பெரும் பெரும் பணக்காரர்களா? இல்லை. உடுத்துவதற்கு உடை இல்லாதவர்கள், சாப்பிடுவதற்கு உணவில்லாதவர்கள், அடிமைகளாக இருந்தவர்கள், கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள். பார்த்தாலே விகாரமாக இருக்கும். உதடுகள் தடித்தவர்கள், அவர்களை பார்ப்பதற்கே அசிங்கமாக இருக்கும் என்று மக்கள் எல்லாம் நினைக்கின்ற அந்த மனிதர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்ற நேரத்திலே சுற்றி இருந்தவர்கள் அவர்கள்தான்.